நீ நினைக்கிற என்னங்க அவர் என்ன இப்படி பண்றாரு, அவர் விரும்புறபடி தான் நம்மளை அப்படியே ஃப்ரீயா விட வேண்டியதானே. தேவனை கொடுத்து மக்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் என்ன, ஒரு இவரு வந்து கொஞ்சம் ஹார்ட் டேடியா இருப்பார் போல. அன்னைக்கு நேரத்தில் பாருங்க மக்களுக்கு புரியுறது கிடையாது. இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை எடுத்துக்கங்க, பெற்றோர்கள் சொல்றது அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. பெற்றோர்கள் சொன்னாலே பாத்தீங்கன்னா அது வந்து கசப்பா எடுத்துக்கிறாங்க, அட்வைஸை வந்து அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. வந்து கேளுங்க, நம்முடைய அப்பா தகப்பன் அவர் கூட அவர் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று ஏன் விரும்புறாருன்னா, இந்த பூமியில கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட, கொஞ்சம் கவனம் குறைவா இருந்தா கூட பிசாசு வந்து நம்முடைய வாழ்க்கை நுழைய ரெடியா இருக்கிறான். அன்னைக்கு பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியறது கிடையாது, பெற்றோர்களுக்கு தெரியும். பாருங்க உலகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுது, உலகத்தின் சூழ்நிலைகள் என்ன என்பது பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனா அவங்க சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப சொல்லி கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷம் நிம்மதியான சந்தோஷமா இருக்கும், சமாதானம் நிம்மதியான சமாதானமாக இருக்கும். அதற்கான வழிகளை எப்படி பெற்றோர்கள் நீங்க சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து இப்படி செய்ய இப்படி சொல்றாருன்னா இதுக்காக அவருடைய கண்ட்ரோல், அதாவது அவருடைய விருப்பத்தின்படி செய்யும் போது இந்த உலகத்திலே தப்பான ஒரு காரியத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டோம், சிக்கிக் கொள்ள மாட்டோம், அவதிப்பட மாட்டோம்.